வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அப்படியா? இதை எப்ப முடிவு பண்ணீங்க? அட என்ன மாமா நீங்க, உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு உங்க பொண்ணுக்கு வேற வசதியான மாப்பிள்ளையே கிடைக்கலையா? அட என்ன நீங்க, சொந்தமாவே இருந்தாலும் சொத்துன்னு ஒண்ணு இருக்கணும்ல, அதை எப்படி நீங்க விட்டு கொடுக்க முடியும்? நல்லா கேட்டுக்கோங்க மாமா, கல்யாணம்ன்றது ரெண்டு தனிப்பட்ட ஆளுங்க சேர்ற விஷயம் மட்டும் கிடையாது, ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொத்து அந்தஸ்துன்னு எல்லாத்துலயும் சமமா இருந்தாதான் அது கௌரவமா இருக்கும். அதனால தானே நான் என் பொண்ணுக்கு வசதியில் எனக்கு சமமா இருக்கிற சந்தோஷ மாப்பிள்ளையா கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. தங்கச்சி பையன்லாம் பார்க்காதீங்க, பொண்ணுக்கு வசதியான இடத்துல வேற நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. நாளைக்கு நம்ம பொண்ணு வாழ போற இடம் அது. நம்ம வீட்டுல அவ என்னெல்லாம் வசதியோட வாழ்ந்தாலோ அதை விட 1% ஆவது அவ வாழ போற வீட்டுல அதிகமா இருக்கணும். என்னது, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா? சின்ன பொண்ணுக்கு என்ன மாமா தெரியும்? பேசுனா புரிஞ்சுக்க போறா. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நானே ஒரு நாள் நேர்ல வந்து பேசுறேன். ஆனா இப்ப சொல்றேன், நீ மட்டும் வேறொரு பையனை லவ் பண்றது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கே தெரியாம அத பிரிக்கிறது தான் அவரோட வேலையா இருக்கும். சரி மாமா, அப்ப நான் வைக்கிறேன். மறக்காம நிச்சயத்துக்கு நீங்க எல்லாரும் வந்துடணும். சரிங்க மாமா. ரம்யா வாமா, நீ எப்போ வந்த? இப்பதான்ப்பா. நம்ம சுப்பு மாமா தான் போன்ல பேசிட்டு இருந்தாரு. உனக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்கோன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.